உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம் தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள், புதன் பகவான். புதன் பகவான் இங்கே தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி, அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி, கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற 11 மாதங்கள், கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதம், இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 11 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஓகேவா? அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான். ஓகேவா? யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க. ஐயா, நான் ரெகுலராக போயிருக்கேன், பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நான் இன்னும் கும்பிடுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அதாவது 17/9/2025 புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 16ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்த சுக்கிரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரியனுடன் இணைந்த சுக்கிரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே தன்னலமற்ற நிலையில் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் மற்றவர்களுடைய கவலைகளையும் உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள், மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்களில் முதன்மையான நபர்னு நீங்கள் தான். ஒரு மனிதன் ஒரு 50% 50 கிலோ வெயிட்டு அல்லது 100 கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோ வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குறைஞ்ச 150 கிலோ தூக்கிக்கிடுவீங்க. இது எப்படி வெயிட்னா என்னதுன்னா அரிசி பை கிடையாது, பிரச்சனைகளை. உங்கள் பிரச்சனையே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 50 கிலோ 60 கிலோ இருந்தாலும் மற்றவங்க ஒருத்தவங்க கவலைப்பட்டுட்டாங்கன்னா உடனே ஓடோடி போய் நின்று அவங்க பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு ஆறுதல் கூறிடுவோம், எப்படியாச்சும் நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய அழுதனே சாப்பிட்றத கூட போட்டுட்டு ஓடி போய் உதவி செய்வாங்களோ, அதாவது உதவி செய்வாங்கன்னா பார்த்துக்கிடுவாங்களோ குழந்தைய, அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட இருக்க அத்தனை பேரையுமே உங்களுடைய குழந்தையாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம நம்பினாங்க, நம்ம கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நம்ம மூலமாக நடந்துடணும் அப்படிங்கிற அதாவது மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனசு ஃபுல்லாக அப்படி தான் உங்கள் சுற்று வட்டாரத்தை நம்பி அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ கையில் பார்த்தா ஒன்றும் இல்லை, கையில் மோதிரம் போடுதேன் இல்லை, செயின் போடுதேன் இல்லை, எல்லாமே இல்லைங்கிறது தான் இப்போ அதிகமாக இருக்குங்கிறது எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது. அது 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடு, முன்னாடி போனால் உதைக்கிறாங்க, பின்னாடி போனால் இடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாங்கின அடி வேதனைலாம் அவ்வளவு. யார் உண்மையாக அனுபவிச்சிருக்கான்னு சொல்லி இன்னும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதான் உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மனசார கஷ்டப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு நம்ம சொன்னோன்னே அந்த கடகராசி என்பவர்கள் ஐயா நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மையா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கிரகங்கள் அப்படி தான் உங்களை லாக் பண்ணி வச்சுருந்துச்சு. ஆனால் இந்த லாக்லேருந்து ஒரு சின்ன ரிலீஸ் கிடைக்க போகுது. நம்முடைய கடகராசி என்பவர்கள் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே சுயநலமாக இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம், தப்பே கிடையாதுங்க. சுயநலமாக இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா உறவு அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை தான் ஜாதகத்திலே உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. அப்போ இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தாமல் போனால் பாதிப்பு யாருக்குன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கே. அப்போ பயன்படுத்த வேண்டிய நிலை, பயன்படுத்த வேண்டிய ஆப்ஷனை யார் உபயோகப்படுத்துகிறோம், நீங்கள் தான் உபயோகப்படுத்துகிறோம். ஓகேவா? உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் குறைய போகுது. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. யாரெல்லாம் கடகராசியில் வேலை இல்லைன்னு சொல்லி வேலையை இழந்துட்டு போராடுறீங்களோ, யாரெல்லாம் தொழிலில் ஒரு சரியான பாதையை அமைக்க முடியலைன்னு சொல்லி போராடுறீங்களோ, அத்தனை விதமான நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உண்டு. வேலையை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் கடக ராசியில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. கடகராசி என்பவர்களில் தற்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் டைம் சரி, 55 நாள்லேருந்து 60 நாளாக எடுக்கிற எல்லா விஷயங்களும் தவறாக போய் முடியுது. கூட இருக்கவங்க எல்லாருமே இப்போ நமக்கு ஏதோ 10 பேர் கூட உட்காந்தாலும் நீங்கள் மட்டும் தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி வருதா, இல்லை இவங்க சுற்றுள்ளவங்களாம் உங்களை அப்படி வச்சு செய்கிறாங்களான்னா உறுதியாக மனநிலையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் சுற்றி உள்ளவங்க இப்போ அவங்களுடைய சுய ரூபத்தை காட்டிக்கிருக்காங்க. அவங்களுடைய சுய தன்மை தெரியுது உங்களுக்கு. இப்போ தான் உணர்வுபூர்வமாக புரியுறீங்க. ஓ, அப்போ இவ்வளோ நாளும் நம்மளை பயன்படுத்தினாங்களா, இவ்வளோ நாளும் நம்மளை தான் இவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய என்ன சொல்கிறேன்னா வெறுப்பு தன்மையை உங்கள்கிட்ட அப்படியே ஒரு அக்னி மலை எப்படி பொழியுமோ அதே மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறாங்க. அப்போ ஒரு விரக்தி உங்களுக்கு இப்போ ஏற்படுது. அப்போ நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விரக்தி, இந்த பிரச்சனை, இந்த கவலை, இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கு வழி இருக்கா, அதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக உள்ள அழுத்தத்தை நீக்க, இந்த
ஒரு மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கிறத நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க. நீங்கள் உங்கள் பேர், எந்த ஊர்னு சொல்லி போட்டு, ஐயா நான் பூச நட்சத்திரம் எனக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன், சார் நாஞ்சரி, ஐயா நாஞ்சரி போட்டு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தெளிவான பதில், தீர்க்கமான பதிலை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். குறைஞ்ச ஒரு 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓகே, வேணா நிறைய நபர்கள் எல்லா ஊர்லேருந்து கேட்டுக்கிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான பதில் எங்கேருந்து கிடைக்கும்? உடனே கிடச்சிருமா? இல்லைல்ல, கொஞ்சம் ஒரு 3 நாள் உங்களுக்கு கட்டாயமாக நான் வந்து கொடுத்துருவேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கான மாதம், அதான் முக்கியம் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மாதத்தையும் வந்து கூட இருக்கவங்களுக்காடி சொல்லிச்சிட்டு ஐயோ நம்மளால் எப்போயும் வாழ முடியும், நம்ம எப்படா வாழுவோம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. எடுத்துக்கோங்க, புரட்டாசி 1ஆம் தேதி பிறந்திருந்து ஜம்முன்னு உட்காருங்க, உங்களுடைய ஒரு டீட்டெயில்ஸ் எழுதுங்க, என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சு ப்ராப்பராக அதுக்கான பிளான் போடுங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். அடுத்த மாதம் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.